இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும் விஜய்க்கும், நடிகர் விஜய்க்கும் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் நடிகர் விஜய் அவர்களை அரசியல் கோணத்தில் அநாகரிகமா எதுவும் விமர்சிக்கல, கண்ணியமான நாகரிகமான வார்த்தைகளோடு, அதே சமயத்துல காத்திரமான விமர்சனங்களை திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வைத்து வருகிறார். இந்த சூழல்ல அவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது, அது குறித்து அவர் ஒரு பதிவு செய்திருந்தார். அதுவும் கூட ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. ஏன் திடீரென்று அரசியல் சார்ந்த கருத்துக்களை திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பதிவு செய்கிறார் என்று பலரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடை தேடலாம் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு இந்த நேர்காணலுடைய முயற்சி நோக்கம். என்று அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைய வழியில். வரவேற்கலாம். வணக்கம் சொல்லி சார். வணக்கம். வணக்கம் செந்தில். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். ஒரு புல்லாங்குழல் திடீர்னு பீரங்கி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இசையமைப்பாளரிடமிருந்து காத்திரமான அரசியல் பதிவுகள், கருத்துக்கள், அதுவும் குறிப்பா திரு விஜய் அவர்களின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய காத்திரமான விமர்சனங்கள். என்னதான் சார் பிரச்சனை உங்களுக்கு விஜய்க்கும்? என்னன்னா, அவர் என் நாட்டை ஆள வரேன்னு சொல்றது எனக்கு பிரச்சனையா இருக்கு. அவர் நடிகர் இருந்தப்போ படத்தை பார்த்தோம், ரசிச்சோம், எல்லாம் மகிழ்ந்தோம், எல்லாம் உயரத்துல 1ஆம் நம்பருக்கு தூக்கி வச்சோம். திடீர்னு வந்து முதல்வர் ஆகிறேன்றாரு. என்ன சொல்றீங்க விஜய்? ஏன் இப்படி பண்றீங்க? இது உங்க இடமே இல்லையே, இதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதேன்னு நான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கோவம் வந்துருது, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம். இவ்வளவுதான் நடக்குது. ஏன் அவர் வரக்கூடாதா? இல்ல, வரக்கூடாதுன்னு யார் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதாவது வாங்க, வந்து வேலை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுது, இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு. நான் சொன்னா 100 பேர் கேட்பாங்க, நீங்க சொன்னா 100 லட்சம் பேர் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய பெரிய பொறுப்பு இருக்குல்ல. அப்ப அதை வந்து சரியா சொல்லுங்க, செய்யுங்கன்றேன் நான். அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்லி வந்தா நானும் கூட சேர்ந்து நிற்பேன். அவர் மேல போய் ஒரு நாற்காலியில அதிகாரத்துல உட்காந்து தோரணையா பதவியில உட்காரணும்னு வர்றாரு. அந்த பதவிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு நான் கேட்கிறேன். அந்த இடத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த இடத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை நான் சொல்றது எந்த விதத்துல யாரையும் மட்டுப்படுத்துறதுக்காக இல்லை. அந்த தகுதி என்பது என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவைகள்னு உணர்ந்து அதற்கேற்ற தீர்வுகளை தன்னுடைய மனதுல கொண்டவன், புரிந்தவனுக்கு அந்த இடம்ன்றதுதான் அந்த தகுதி. உங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்டா, நீங்க வெறும் நடிகராகவே கடந்த 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கொக்குன் கூட்டுப்புழு போல கேரவனுக்குள்ள வாழ்ந்தவர். செல்வ செழிப்புல நீங்க பிறந்து வளர்ந்தப்பவே நீங்க வந்து செல்ல பிள்ளை, ரொம்ப செல்வ செழிப்பில் வளர்ந்த பிள்ளை. உங்களுக்கு என்னுடைய மக்களுடைய எளிமையான வாழ்க்கை முறையே இன்னும் தெரியாது. நான்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து, ஒருவேளை உணவுக்கு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு குருணை அரிசி வாங்கிட்டு வர சொல்லி, எனக்கு ஏன் குருணை அரிசின்னா, 1 கிலோ இந்த சாதாரண சாப்பாட்டு அரிசி வாங்கினா இது 3 கிலோ 4 கிலோ கிடைக்கும். ஏன்னா விலை குறைவு. உடைஞ்ச அரிசி கோழிக்கு போடுவாங்க, கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க, மாட்டுக்கு கூட வைப்பாங்க. அதுன்னா 4 வேளை சாப்பிடலாமேன்னு எங்க அம்மா வாங்கிட்டு வர வச்சு எல்லாம் எங்களுக்கு ஒரு வேளை கஞ்சி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அனுபவித்து வந்த ஒரு சாதாரண ஜேம்ஸ் வசந்தன் இன்னைக்கு உழைச்சு நான் முன்னேறிக்கு வந்திருக்கேன். அப்ப எனக்கு கீழ் மட்டமும் தெரியும், நடு மட்டமும் தெரியும், மேல் மட்டமும் தெரியும். உங்களுக்கு மேல் மட்டம் மட்டுமே தெரியும், கீழ் மட்டத்துல இருக்க மக்களுடைய பாடு, வாழ்க்கை நிலை எதுவுமே தெரியாதுன்றனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப இந்த வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது உங்களுக்கு புரிய வரும்ல. அப்ப நாங்களே தூக்கி உங்களுக்கு நாற்காலியை கொடுத்து அதிகாரத்துல உட்கார வைப்போம். அது வரைக்கும் வந்து மக்களோட மண்ணில நின்று வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஓகே. ஆனா நீங்க சொல்றது அவங்க தரப்புல வேற ஒரு விதமா சொல்றாங்க. குறிப்பா அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும், திரு விஜய் அவர்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, நான் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதையே அவர் தனக்கு ஒரு கிளைம் பண்ணிக்கிறாரு. நான் பாருங்க இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இதை விட்டுட்டு நான் வர்றது உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் பல 100 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அவரு விட்டுட்டு வரணும்னு ஒருவேளை மனசுக்குள்ள திட்டம் வச்சிருக்கலாம். இது வரைக்கும் விடவும் இல்லை, வரவும் இல்லை. ஏன்னா இன்னும் அந்த கேரவன் ஏசியில் அப்படி மேல நின்று அந்த ஓட்டையின் வழியா மேல நின்று பேசிட்டு உள்ள இறங்கிக்கிறாரு. இன்னும் தூக்கணாங்குருவி கூடு மாதிரி தலையை காமிச்சிட்டு உள்ள போய் ஓடிடுறாருல. மண்ணுல இறங்கி நிக்கணும் இல்ல, வெயிலுக்கு வரணும் இல்ல. வாக்கு கேட்கறதுக்காக தான் இப்பவாது வெளியில வந்தார், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டார். இது வரைக்கும் வரலன்றதை வச்சு நான் சொல்றேன். அவர் எதை விட்டாருன்னா இது வரைக்கும் எதையும் விடல. தனி விமானத்துல சொகுசா டெல்லிக்கு எல்லாம் பறந்து போனாரு. ஒவ்வொரு நாள் பறக்கிறதுக்கும் 25-40 லட்சம் வரைக்கும் செலவாகுதுன்றாங்க. சொகுசு வாழ்க்கையும் விடல. அந்த நம்ம எல்லாம் பார்க்க முடியாத அந்த உயரத்துல இருந்து இன்னும் இறங்கல. அதனால விடணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு படம் வெளிவர இருக்குது, அவர் நடித்த கடைசி படம்னு அவர் சொல்லிக்கிறது. இப்ப அடுத்த படத்துக்கு திட்டம் போடுறாருன்னு தகவல்கள்லாம் வெளியில வருது. சினிமாவையும் விடல, வசதியான வாழ்க்கையும் விடல, இன்னும் தரைக்கும் வரல, மக்களை வந்து சந்திக்கல.
அப்புறம் எப்படி எதை விட்டாரு எங்க வந்தாருன்றத இந்த மக்கள் தான் நமக்கு விளங்க வைக்கணும். நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்த எம்ஜிஆரா இருக்கட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களா இருக்கட்டும், பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இவரை விட பீக்ல இருந்த நடிகர்களும் கூட இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. திரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொல்லி கடைசி நேரத்தில் அவர் தன்னுடைய முடிவை கைவிட்டார். திரு கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார், இப்படிலாம் நம்ம பாக்குறோம். ஆனா நான் இவர்கள் எல்லாரோட வித்தியாசமானவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் வர்றாரு. ஒரு கல்ட் அப்படிங்கிற இடத்துக்கு அவரை கட்டமைக்கிறாங்க. வீடுகளுக்குள் நீங்க இனிமேல் தான் ஓட்டு கேட்டு வீட்டுக்கு போகணும், நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போயிட்டு தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மற்ற நடிகர்கள் கட்சி தொடங்கியதற்கும் விஜய் கட்சி தொடங்கியதற்கும் பல வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் மற்ற ரசிகர்களை போல இல்ல அப்படிங்கிற பார்வை இருக்குது. உங்களுடைய கருத்து இதுல என்ன? நான் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவன் வேறுபட்டவன் அவர் சொல்றது மிகப்பெரிய உண்மை. அதை அவர் சொன்னதை நான் ரொம்ப முழு மனசா ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பார்ப்போமே, திரைப்படத்திலையும் அரசியலையும் இருந்த பெருமகன்களை எல்லாம் பார்ப்போம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், விஜயகாந்த், இவங்க எல்லாருமே வறுமையையும் வேதனையும் பசியையும் கஷ்டத்தையும் கொடுமைகளையும், அம்மா இருந்து அப்பா இல்லாம அப்பா இருந்து அம்மா இல்லாம கொடுமையான வாழ்க்கை நேரடி சவால்களை சந்தித்து போராடி முன்னுக்கு வந்தவர்கள். ஜெயலலிதா அம்மாவோட வாழ்க்கை வரலாம்லாம் நிறைய பேர் கான்வென்ட்ல படிச்சாங்க, வசதியா இருந்தாங்க, அப்புறம் நடிகை ஆயிட்டாங்க, அப்புறம் முதல்வர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கை வரலாறு வரும்பொழுது சின்ன வயசுல அப்பா இல்லாம அந்த பிள்ளைய எப்படி அவங்க கஷ்டத்துக்குள்ள அந்த அம்மா வளர்த்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்த பிறகுதான் மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. எம்ஜிஆர் எல்லாம் வறுமையிலும் பசியிலையும் ஒன்றும் இல்லாம அண்ணன் குடும்பத்தோட இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கையில இருந்து அவர் போராடி வென்றதை பார்த்தோம். அவருக்கு 40 வயசுக்கு மேலதான் திரைப்பட வாய்ப்பே அவருக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். திரைப்படத்தின் வழியா திராவிட கருத்துக்களின் கொள்கைகளை சொல்லி கட்சியை திரைப்படங்களின் வழியாக வளர்த்தார். திரைப்படத்துல கிடைத்த புகழை வைத்து கட்சியை வளர்த்தார். இப்படி சிவாஜி கணேசனை நம்ம பார்த்தோம். காமராஜர் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவங்க இந்திரா அம்மையாரால் அதுக்கப்புறம் அவர் பேணி வளர்க்கப்பட்டு இப்படி பல விஷயங்கள்ல அவருக்கு வாழ்க்கையின் அனுபவமும் மேடையில தெருவா மணல்ல மக்கள் உட்கார்ந்து பார்த்த இரவு மேடை நாடகங்கள்ல எல்லாம் அவர் நடிச்சு முன்னுக்கு வந்தவர் தான் அவர் சிவாஜி கணேசன், பி.சி. கணேசன். அதுல இருந்து எஸ் ராஜேந்திரன், எவ்வளவு பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். திராவிட முழக்கங்களை மேடையில சொல்லி திரைப்படத்திலையும் சொல்லி மக்கள் மனதை கவர்ந்து இவர்தான் அவர்தான் இவர்னு நேரடி மனிதனாக மக்கள் பார்த்து அவர்களை பற்றி தனி மனிதனாக புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம். பாக்யராஜ், டி ராஜேந்தர் வரைக்கும் எல்லாம் களத்துல இறங்கி பேசினவங்க. அவங்களுக்கு வாழ்க்கை நிலையினோட கடை நிலையும் தெரியும், மனிதனுடைய போராட்ட வாழ்க்கையும் புரியும். அப்ப அதுதான் அரசியல். மக்களை புரிந்து கொண்டா அது அரசியல். அரசியல்ன்றது நாற்காலியில் அமர்ந்து அதிகாரம் செய்து IAS அதிகாரிகளுக்கு ஆணையிடுவதல்ல. அதை இவர் விளங்கி கொள்ளவன். இவர் மாறுபட்டவர். எப்படின்னா, இதுவரைக்கும் எந்த விதமான பொது மக்களுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலையும் கலந்து கொள்ளாதவர். தாமரை இலை தண்ணீர் போல மக்களுக்கு மேல் ஒட்டாமல் உயரிய நிலையில் ஒரு உச்ச நட்சத்திரமாகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்ப இவர் வேறுபட்டவர் தானே. அவருக்கு இந்த கீழான நம்மளுடைய சாதாரண சக மனிதனுடைய வாழ்க்கை நிலை புரியாதுன்றனால புரிந்து கொண்ட பிறகு அவரை நான் தேர்தல் அரசியலுக்கு வர சொல்கிறேன். அவர் நேரா தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு. நான் கள அரசியல் என்பது மக்கள் பணி, மக்களை விளங்கிக் கொள்வது. அவனோட தோள் மேல கை போட்டு இப்ப இந்த தேர்தல் சமயங்கள்ல வாக்கு கேட்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் டீ கடையில் அமர்ந்து டீ குடிக்கிறது, எடப்பாடி அவர்கள் போய் அங்க நிக்கிறது, எல்லா அமைச்சர்களும் போய் போண்டா சுடுறது, வடை சுடுறது, பரோட்டா சுடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, மக்களோட நிக்கிறான்ல. அப்புறம் சகஜமான உரையாடல் நடக்கும்ல. தயாராக இருந்தாலும் அவர் அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் நடிக்கிறத விட்டுட்டு அரசியல் காலத்துக்கு வாங்கன்ற இதுதான் நம்ம சொல்றது. அந்த காலத்தை நீங்க மக்களுக்கு கொடுங்க. உங்களை இப்ப பாக்குறதுக்கு போனை வச்சுக்கிட்டே முன்னாடி நிக்கிறான்னு நீங்க என்ன பேசுறீங்கன்றத கேட்க வர்றதில்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்றத கவனிக்க கூட அவனுக்கு விருப்பம் இல்ல, ஆர்வம் இல்லை. ஏன்னா உங்களை பார்த்தா போதும் நடிகர். அந்த முகமுடிய கலட்டிட்டு ஜோசப் விஜயா நடந்து மனுஷனா எங்களை மாதிரி வாங்க, எல்லாம் என்னைக்கு உங்களால சுதந்திரமா நடமாட முடியுதோ அன்னைக்குதான் நீங்க அரசியல்வாதி. அது வரைக்கும் நீங்க அவங்களுடைய பிளஸ்ஸா எதை பாக்குறாங்களோ நீங்க அதுவே தான் மைனஸ்னு நினைக்கிறீங்களா? அது இயல்பா அப்படித்தானே. அதனால நினைச்ச உடனே இவர் அப்படி தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட முடியாது. தேர்தல் இல்ல அரசியல். அந்த நிஜ அரசியலுக்கு வாங்கங்கிற களப்பணிகளில் ஈடுபடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க முகமுடைய கலட்டி மக்களே ஜோசப் அண்ணா, விஜய் அண்ணான்னு கூப்பிட்டுடுவோம். எங்க கிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட முறையீடுகளை சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு இதுல ஒரு விடிவை கொடுங்க, இதுல எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, எங்களுக்கு இவங்க வேண்டான்னு தேவை அறிந்து அவன் புரிஞ்ச மக்கள் மட்டும் சொல்லுவான்ல, அது வரைக்கும் எங்களோட நீங்க பயணப்படுங்க. அப்புறம் நாங்களா கொண்டு வந்து அந்த நாற்காலியில உங்களை அமர வைப்போம்.
சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. உங்களுடைய வீடியோ, நீங்க தாவேக்கு ஆதரவு மனநிலை இருக்கக்கூடிய சில இளைஞர்களோடு, அவங்க கட்சி நிர்வாகிகளான்னு தெரியல, அல்லது விஜய் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்களாக கூட இருக்கலாம், அவங்களோடு நீங்க நடத்திய ஒரு உரையாடல். அந்த உரையாடலை தொடர்ந்து திடீர்னு உங்களுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக நீங்க ஒரு பதிவு பண்றீங்க. அப்கோர்ஸ் உடைக்கப்பட்டிருந்துச்சு, அந்த போட்டோவோட போட்டீங்க. ஆனால் அதன் பிறகு அது விசாரணையில வந்து அந்த நீங்க விட்டிருந்த இடத்தினுடைய அருகில் இருந்த யாரோ ஒரு உரிமையாளர் கோபத்துல உடைச்சதாக காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்ததாகவும் ஊடகங்களை செய்தி பார்த்தோம். பட் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நின்று நிதானித்து எதையும் செய்யக்கூடியவர். அதற்கு முன்பாகவே ஏன் வந்து இது தருதலைகள் அல்லது தற்குறிகளின் வேலையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதிவை போட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க தரப்புல இருந்து வைக்கிறாங்க. நீங்க வந்து உங்கள் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதை அவர்கள் மீது பழி சுமத்தும் நோக்கில் அவ்வாறு செய்தீர்கள் அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை உங்க மீது வைக்கிறாங்க. இல்ல, முதல்ல அந்த மாதிரி அவ்வளவு மட்டமான மலிவான எண்ண சிந்தனை எல்லாம் கொண்டவன் நான் இல்ல. இதுல என்னுடைய தவறுகள் 2 இருக்குன்னு நான் என்னுடைய Facebookல வருந்துகிறேன்னு சொல்லியே பதிவை போட்டுட்டேன். எனக்கு அதுலலாம் கொஞ்சம் கூட எப்பவுமே தயக்கமே இருக்காது. எவ்வளவு சின்னவங்ககிட்டயும் எளிமையானவர்கள்ட்டயும் என்னோட தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வாழ்க்கை அனுபவமும் எனக்கு உண்டு. இதுல என்ன நான் தவறு பண்ணிட்டேன்னா, அந்த அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். தகர ஷீட் அடிச்சு ஈசிஆர் ரோடு அகலப்படுத்தினப்போ ஒரு காலி மனைக்கு வெளியே 2 தகர ஷீட் அடிச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அங்க கட்டட வேலை நடக்கும் நாங்க நினைச்சோம். அதுவும் இல்ல, யாருமே இல்ல, காலி மனை தானேன்னு ஓரத்துல நிறுத்திட்டு உணவகத்துக்கு போறோம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெளி பொது இடம், யாருமே இல்ல அங்க. தனியார் இடம்லாம் எனக்கு தெரியாது. அது இத்தனைக்கும் சாலை தான். அவங்களுக்கு ஏதோ இடைஞ்சலா இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த காலி மனைக்குள்ள ஒரு குடித்தனமா யாரோ அங்க இருந்திருக்கிறாங்க எங்கேயோ மூலையில. அது வெளியில இருந்து தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா திறந்த வழியா தான் இருக்கு, அந்த தகரத்தின் வழியா பார்த்தா. நானும் என் மனைவியும் இந்த விஷயத்துலலாம் ரொம்ப டச்சி, ரொம்ப டெலிகேட்டா இருப்போம். யாருக்கும் எந்த விதத்திலையும் எங்க தெருவுலையோ நாங்க போற இடத்துலயோ டிராபிக்லயோ இடைஞ்சலா இருந்துடக்கூடாதுன்னு நிச்சயமா அந்த மாதிரி நாங்க தெரிஞ்சு பார்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். நான் இது சாதாரண இடம் நினைச்சு பண்ணிட்டு போயிட்டேன். உணவகத்துல இருந்து வெளியே வந்தா கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க கவனிக்கல. அப்படி கிளம்பி கொஞ்ச நேரத்துலதான் காரை நிறுத்தலாமா, திரும்ப அங்கேயே போய் நின்று போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னா பேசிக்கிட்டே வரோம். இல்ல எதனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகுதான் இந்த வீடியோ எடுத்து நான் பதிவு பண்றேன். அப்போ என்னோட இடத்துல நான் நியாயமான ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கேன். யாருக்கும் இடைஞ்சல் இல்லை, சாதாரண இடம். அது ஒரு தனியார் இடம்லாம் என் மனசுல எண்ணமே இல்லை. அப்ப அதை ஒருத்தன் பார்த்துருந்து உடைக்கிறான்னா, ஒண்ணு என்னை யாரோ தொடர்ந்து என் காரணம் பார்த்துருக்கிறான், இல்லைன்னா இறங்கும் போது பார்த்துருக்கான். என் காரை மட்டும் மற்ற கார்கள் முன்னாடி பின்னாடி எல்லாம், எனக்கு பின்னாடி ஒரு காரு, முன்னாடி அதுக்கப்புறம் பல கார்கள், ஒரு 15 கார்கள் கிட்ட அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்னோடதை உடைச்சிருக்கான்னா நான் தெரியும் உடைச்சிருக்கான். யாரு வாய்ப்பு? முந்தின நாள் வரைக்கும் இவங்க தான் என்னை சமூக வலைதளங்கள்ல அசிங்கமா அவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தையை யாரும் முன்னாடி எல்லாம் RSS BJP மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதை விட வலிமையா ரொம்ப மோசமா தாவேகா விஜயனுடைய ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கதான் உடைச்சிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னும் காரணமே இல்லையே. அதனாலதான் துணிவா நான் போய் ஏன் காவல்துறைக்கு இப்ப இன்னொருத்தருடைய தனியார் இடத்துல முன்னாடி அவங்களுக்கு தடையா போய் நான் நிறுத்திருக்கேன்னு தெரிஞ்சு நிறுத்திருந்தா காவல்துறைக்கு என்னால் போக முடியுமா? முதல்ல நம்மளதான் கேட்பான், ஏன் சார் தப்பா எடுத்து நீங்களே இப்படி புகார் கொடுக்கலாமான்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சாதாரண இடம் நினைச்சுக்கிட்டோம். அந்த எண்ணமே வரல. போய் புகார் கொடுத்துட்டு இவங்க விசாரிச்ச பிறகு அவங்க சொல்றாங்க, அந்த தகர சீட்டு காலி மலை நீங்க நினைச்சது உள்ள ஒரு குடித்தனம் இருக்காங்க யாரோ, அவங்க அந்த நிறுத்தினதுல இந்த உணவகத்துக்கும் அவங்களுக்கு நெடிய பகை இருந்திருக்கு. இப்படி அவங்களுக்கு வரவங்க எல்லாம் நிறுத்துறாங்க, எங்களுக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அந்த பகைக்கு அன்றைய ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல சிக்கிய பலி நானு. அதை அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான், ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம போய் இப்படி இடைஞ்சலா நிறுத்தி அதை வர தவறான இதுக்கு போறதுக்கு காரணமா இருந்துட்டோமே. 2வது பெரிய தவறு நான் பண்ணது, அந்த கோவத்துல அன்னைக்கு இப்படி உடைச்சிட்டாங்களேன்னு பதிவிடும் பொழுது இவங்கதான் பண்ணாங்கன்னு எனக்கு நிரூபணம் கிடையாது. அதனால இவர்களா இருக்க முடியும்ன்றதுக்காக அந்த தற்குறியின் சொல்ல பயன்படுத்தினல, அது பெரிய அரசியல் ஆயிடுச்சு. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தவிர நான் முழு மனசா வருந்தி ஒத்துக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்தலைன்னா, பார் ஜேம்ஸ் அதன் கார் கண்ணாடி யாரோ உடைச்சிட்டாங்கன்னு நான் சொல்றத பொதுமக்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்களாதான் இருக்கும், இவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த சொல்ல நானே பயன்படுத்தினால அதை எல்லாரும் ஊடகங்கள்லாம் பெரிதுபடுத்தி எனக்கு உதவ ஆறுதல் சொல்லி அது வேற கோணத்துக்கு போயிருச்சா. அப்புறம் நீங்க வலிமையா அவங்க தானே குற்றச்சாட்டுல அவர்களாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேக பாரி வச்சிருக்கீங்க. தற்கூறிகளான்னு தெரியலன்னு போட்டேன். தவறுன்றத நான் முழுமையா உணர்ந்தேன். எதனாலன்னா தவறுன்னா அவங்கள போய் இப்படி சொன்னமேன்றதுக்காக இல்ல. அதை நம்பி எல்லாரும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இது அரசியல் தாக்குதலா இருக்கும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லும் பொழுது நான் போட்ட ஒரு கவனக்குறைவான வார்த்தையில இவ்வளவு பேரோட கவனத்தை ஈர்த்து பலருடைய உணர்வுகளையும் தூண்டிடுச்சு. அதுக்கு நம்ம இவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு இப்படி ஒரு சொல்ல அந்த வீடியோல நம்ம போட்டிருக்க வேணான்றதை நான் முழுமையா உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தவறு பண்ணிட்டேன். அது ரொம்ப இனிமே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்க தரப்புல அதுதான் திருப்பி ஒண்ணு வச்சாங்க. நீங்க இது இப்ப இதுவே தாவேக்கா யாராவது இப்படி பண்ணிதான் விட்டுருப்பாங்களா?
அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்க தரப்புல இருந்து வந்துச்சு. எவ்வளவு கடும் விமர்சனங்களை வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை தான் திருப்பி திருப்பி வச்சாங்க. அதான் இதுல நான் அது ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்த வார்த்தையை மட்டும் நான் எழுதாம என் கார் கண்ணாடியே அப்படி உடைச்சிட்டாங்க, இது யாரோ அப்படின்னு நான் எழுதியிருந்தேன்னா மத்தவங்க எல்லாம் அத வேற மாதிரி பேசியிருப்பாங்க. நானே அந்த இடத்த அந்த சொல் மூலமா நான் அந்த இடம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அது என்னுடைய தவறுதான்றதை முழுமையா நான் உணர்ந்தேன். நிச்சயமாக அதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க இல்லையா? அது உள்ளபடியே நான் உள்ளபடியே உங்களுடைய முகநூல் பதிவை பார்க்கல. அதன் பிறகு நீங்க அதை உணர்ந்ததாக சொல்லி வருத்தம் தெரிவித்த பதிவை பார்க்கல. மிகுந்த அறத்தோடு உள்ளச்சுத்தியோடு நேர்மையோடு இங்க அதற்காக நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்க. உள்ளபடி அதற்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கிற மனநிலை கூட இங்க இல்ல. ஒரு கூட்டத்துல யாரோ ஒரு பாட்டில் துண்டு வந்து விழுகிறது, விழுந்த அடுத்த நிமிடம் புலனாய்வெல்லாம் செய்யல, விசாரிக்கல, நேரம் அந்த பழியை தூக்கி திமுகவின் மீது போட்டாரு ஆதவர்ஜுனா. திமுக தான் இதை செஞ்சது அப்படின்னு சொன்னாரு. கரூர் நிகழ்வுல முதலமைச்சர் வந்து இல்ல சொந்த கட்சிக்காரங்க அப்படிலாம் யாருமே தன் சொந்த கட்சி தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்ன பிறகு திமுகவின் மீது அந்த பழிய கரூர் மரணங்கள் பழியெல்லாம் தாவேகா போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களை போலவே அவர்களும் உள்ளச்சுத்தியோடு இல்ல அந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணிருக்க கூடாதுன்னு ஒருவேளை சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு நாகரிக அரசியல் மோதலை கருத்து மோதலை செய்வதற்கு அது உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலதான் இப்போ இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு கிட்டத்தட்ட தாவேகா வெற்றி பெற்று விட்டது போலவும் அவர்கள் ஆட்சிக்கு வருவது போலவும் ஒரு கருத்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மையப்படுத்தப்படுகிறது. அதை வைத்து தாவேகாவின் மீது விமர்சனம் வைத்தவர்களை கடும் கருத்தியல் தாக்குதல் கூட சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி வசை சொற்கள் ஆபாச தாக்குதல் இப்ப உங்க மேலேயும் வந்துச்சுன்னு சொன்னீங்க. இதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? செந்தில், எனக்கும் என் மனைவிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அண்மை ஒரு தகவலை முதல் முறையா செந்தில் உங்களோட பகிர்றேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யாருக்குமே தெரியாது. நேற்று இரவு நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து விட்டு ஒரு 11:30 உறக்கத்துக்கு செல்லும் பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு எங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து வருது. நான் கொஞ்சம் தேர்தல் வேலைகள்லாம் உள்ள போய் பார்த்தேன். ஏஜென்ட்டா இருக்கவங்களோட பல கட்சியில இருக்கவங்களோட பேச வேண்டிய வாய்ப்புலாம் கிடைச்சது. அதுல உள்ள இருக்க ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு, உங்களுக்கு ஜேம்ஸ் வாசன் சார் தெரியும்ல, இந்த தகவலை கொஞ்சம் சொல்லிருங்க. மும்பைல இருந்து ஒரு 3 பேர் அடியாட்கள் மாதிரி ஸ்னைப்பர்ஸா என்னவோ சொல்றாங்க, தாக்குதல் நடத்தி யாரனாலும் அடியாள் மாதிரி வந்து சுட்டு கொன்னுட்டு போறதுக்கு. அவங்க ஜேம்ஸ் வாசனை இன்னைக்கு இரவு தாக்கி கொல்றதுக்கு வராங்க. அவர் சாரை எங்கேயாவது வெளியூர்ல போய் தங்கிக்க சொல்லுங்க, எங்கேயாவது இருந்துக்க சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நாங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். எனக்கு இறப்பு எப்பொழுது எந்த விதத்தில் வரும்ன்றத கடவுள் தீர்மானித்திருப்பார்ன்றது எனக்கு தெரியும். இந்த நேற்று இரவு தான் அது. அந்த 3 பேரால தான் எனக்கு இருந்தா அதை நான் தடுத்து நிறுத்துற சக்தி எனக்கு கிடையாது. அதற்காக அஞ்சு நான் எங்கேயும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கு எப்பவும் போல நாங்கள் பிரேயரை முடிச்சு நாங்க படுத்து தூங்கணும். இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயந்து கொள்கைகளுக்கு சொல்ல துணிகிற அந்த அச்சுறுத்தல் எனக்குள்ள வர்றதோ, பயந்து ஒளியறதோ, ஓடுறதோ எனக்கு வரவே வராது. ஏன்னா என் மனசாட்சிக்கு தெரிந்து என் மக்களுக்கு, என் மாநிலத்துக்கு, பொது நலத்துக்கு இது நல்லது, இதை தவறாதுன்னு நினைக்கிற எந்த கருத்தையும் யாரா இருந்தாலும் சொல்ல துணிகிற வழக்கம் எனக்கு சின்னதுல இருந்தே உண்டு. அஞ்ச மாட்டேன். ஆனா யார் மேலேயும் அவதூறு சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாம் சொல்றாங்க விஜய் மேல ஏதோ உங்களுக்கு வன்மோன்னு. இவங்களுக்கெல்லாம் வன்மத்துக்கு பொருள் தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன வன்மம்? சில பேர் பொறாமன்றாங்க. யார் பொறாம? இப்ப நான் வந்து எப்படியாவது சிஎம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, சில பேர் மூலமா நான் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்னைக்கா இருந்தாலும் ஆயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு விஜய் அதுக்கு போட்டியா வந்தா பொறாம வரும். அவரு யாரோ நான் யாரோ, என்னுடைய நோக்கம் வேற, அவருடைய நோக்கம் வேற. அதனால பொறாமைக்கும் வாய்ப்பு இல்லை. வன்மத்துக்கு உங்களுக்கு விளக்கம் இல்லை. வன்மன்றது குறிப்பிட்ட ஒரு தவறான எண்ணத்தோட ஒருத்தர் மேல, அதுவும் பொறாமை அடிப்படையில இருந்து வந்தாதான் வன்மம் வரும். அது பொறாமைக்கு எனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை. இன்னொருத்த சில பேர்லாம் சொல்றது அவருக்கு படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுக்கலன்னு. அப்படி பார்த்தா நான் எல்லாரையும் தமிழ் திரைப்படத்துறையில் எதிர்க்கிறேன். அவ்வளவு பெரிய சியான் விக்ரம்ல இருந்து எல்லாரும் எனக்கு நண்பர்கள். அவங்க எல்லாரையும் நான் தினந்தோறும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கணுமே. அப்படின்னா இந்நேரம் சினிமால நான் இந்த தமிழ் ஓசை தொடங்குறதை விட்டுட்டு, அரசியல் விமர்சனங்களை விட்டுட்டு, நம்ம திரைப்படத்துறை மாதிரி இல்ல, நம்ம தயாரிப்பாளர்கள் மாதிரி இல்ல, இந்த ஹீரோ மாதிரி இல்ல, டெய்லி ஒரு துதிப்பாடி ஒரு யூடியூப் வீடியோல போடணும். நான் யாருக்கு ஒரு கட்சிக்கு, அதாவது இந்த அரசுக்கு சாதகமாக நான் என்னுடைய கருத்துக்களை வெளியே சொன்னாலே அவங்கள தவிர மீதி அவ்வளவு பேர் எனக்கு பகைவேறால் ஆயிடுவாங்கன்ற சின்ன அறிவு கூட எனக்கு இருக்காது. அதையும் தாண்டி இவ்வளவு விஜய பேசினா பல லட்சக்கணக்கான சில கோடி பேர்களை கூட நான் பகைவை நான் சம்பாதிச்சுக்குவேன்னு எனக்கு தெரியும்ல. நான் ஏன் அதை பண்ணணும்? இவ்வளவு பேரை பகைவராக்கி கொண்டு நான் என்னத்தை சாதிக்க போறேன்? என் மனசாட்சியில தோன்ற எண்ணத்தை நான் பேசுறேன், அவ்வளவுதான்.
இதோட இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து உங்களை போன்ற யாரேனும் ஒரு பிரபலம் கட்சியில இருக்கிறது இன்னும் கூட அவங்களுக்கு நல்லது. முகம் தெரியாத யார் யாரோ கடைசி நேரத்துல சீட்டு கூட அங்க இல்லாம 234 கேண்டிடேட்ல எடப்பாடி கேண்டிடேட் வந்து அவர் வந்து சரியாக விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்காம அவருடைய இது தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குன்னு சொல்றாங்க. அதை விடுங்க. 233 கேண்டிடேட்ல 100 கேண்டிடேட் வேற வேற கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தவங்க. நீங்க உள்ளபடியே அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிற மனநிலையில இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு தொகுதியில உங்களுக்கு கேண்டிடேட்டா கூட ஆக்கியிருப்பாரு விஜய் இல்ல? அதான் இப்ப இவங்க எல்லாம் சொல்றது, நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்ட, யூ ஆர் ஓகே. பெய்டு ப்ரொபகண்டிஸ்ட் என்னமோலாம் சொல்றாங்களே. அப்படின்னா நான் திமுகல போய் அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கணும்ல. எனக்கு ஒரு எஸ். வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்ல என்னவோ ஒண்ணு. இல்ல நான் காசாவது வாங்கிட்டு பேசணும்ல. இல்ல தாவேக்காலே நீங்க சேர்ந்திருந்தா கூட உங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் அதுதான் கொடுத்திருப்பாரு. ஒண்ணு. இது இப்போதைக்கு யாருக்கு வலிமை இருக்குன்னு பார்த்து, ஓ இவர்கிட்ட விஜய் கிட்ட நான் போனா அவ்வளவு இளைஞர்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்ல. அப்ப நான் உள்ள கோப்பை ஆசையா கொள்கை பரிசு செயலாளரா போயிருக்கலாம். இல்ல ஒரு வேட்பாளரா போயிருக்கலாம். உள்ள ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தேவையே இல்லையே. பதவியும் வேணாம், பொறுப்பு வேணாம், பணமும் வேணாம். என் மக்களுடைய நலன். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். இன்னைக்கு ஒரு அடையாளத்தோடையும் அந்தஸ்தோடையும் எனக்கு வேண்டிய செலவுகளுக்கு வருகிற நிறைவான வருமானத்தோடையும் நல்ல மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கவன். அப்ப இந்த வயதுல பக்குவத்துக்கு பொதுநலன் கருதி நான் பார்க்கும்பொழுது இது இருந்தா சரியா இருக்கும், இது சரியா இருக்காதுன்னு சொல்ற கருத்துக்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் அது. இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு வந்தீங்களே, அந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடியும் சரி, நடந்த அன்னைக்கும் சரி, இப்ப அடுத்த அந்த 4-5 நாட்கள்லயும் நான் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லா கட்சியில இருக்கவங்களும் இருக்காங்க. என்னோட தமிழ் ஓசையில நெருக்கமா இருக்க என்னோட இளைஞர்கள் ஒருத்தனே மிகப்பெரிய பொறுப்புல இருந்து அவருக்கு தேர்தல் பணி ஆற்றிட்டு இருக்கான். என் குழுவிலையும் பாடிட்டு இருக்கான். அவனுடைய கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை வேறு. ஆனா எங்களுடைய நட்பு உடையெல்லாம் ஒன்றும் விரிசல் ஏற்படல. அப்ப எல்லா தகவல்களையும் எனக்கு வருது. விஜய் கட்சி சார்ந்தவர்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு சாதகமான கணிப்புகளை சொல்றாங்க, அவங்களுடைய புள்ளி விவரங்களை சொல்றாங்க. இப்படிதான் வரும், எங்க ஆள் தான் முதல்வர் அப்படின்றாங்க. அதிமுக காரங்க கிட்ட பாஜக கூட்டணியில இருக்க நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்களோட புள்ளி விவரங்களை எடுத்து வச்சா அவங்கதான் எடப்பாடி தான் முதல்வராக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றது சரியா இருக்க மாதிரியே இருக்கு. திமுக காரர்கள் பல நண்பர்களிடம் நான் உள்ள ரொம்ப அக்கறையோட, ஏன்னா இவங்க வந்தாதான் சரியா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த சமயத்தில் கேட்கும்போது இவங்க எல்லாம் சொல்றது இது திமுகவுக்கு தான் வர்றதுக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்னுடைய 31 ஆண்டுகால ஊடக அனுபவத்துல மக்களிடையே நான் வந்து இப்ப ஜோசப் விஜய்ன்ற நடிகராக ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு மனிதராக மக்களை அடையாளம் காணாதவர். நடிகராக மட்டும்தான் ஒருவருக்கு ஒருவர் தெரியும். நடிகருக்கு மக்களை தெரியும், மக்களுக்கு நடிகரை தெரியும். நான் ஜேம்ஸ் வசந்தனாவே என்னுடைய சிந்தனையில் தோன்றுகிற அறிவின் காரணமாக வருகிற சிந்தனைகளை மக்களோட பகிர்ந்து நானாகவே ஜேம்ஸ் வசந்தன் எதுக்கெல்லாம் சிரிப்பான், எதுக்கெல்லாம் கோவப்படுவான், எதுக்கெல்லாம் ஆதரவு தருவான், எதெல்லாம் எதிர்ப்பான், என்னை ஒரு மனிதரை அறிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. அதை இன்னும் விஜய் பத்தி அறியல, அதனாலதான் நடமாட சொல்றேன். அப்ப இப்படியாவே என்னைய பார்த்து புரிஞ்சு வச்சிருக்கும் பொழுது நான் மக்களோட உளவியலை சோசியல் சைக்காலஜி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பேன்ல 32 ஆண்டுகளா. அந்த அடிப்படையில மக்கள் இப்படி சிந்திப்பாங்க, இதை தேர்ந்தெடுப்பாங்க, இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சிந்திக்கிற அடிப்படையில திமுக தான் ஆட்சி அமைக்கும், ஸ்டாலின் தான் வருவார்னு நான் சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசி ஒரு வாரத்துல எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது. எங்க பார்த்தாலும் பேதைகள் அதிகமாகிட்டனால அறிவற்ற சிந்தனைகள் நிறைய தமிழ் இளைஞர்கள்ட்டையும், இது இளைஞர்களை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், பார்த்தா அம்மா அப்பாவும் போடுறாங்க, தாத்தா பாட்டியும் போடுறாங்க. அதனால பக்குவமற்ற பொறுப்பற்ற வாக்காளர்கள் இந்த முறை நிறைய வாக்களிச்சிருக்காங்க நடிகர் விஜய்க்கு அப்படின்னு தெரிஞ்சனால எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தேகமே வருது. நிறைய இடங்கள்ல வெல்ல போகிற திமுகவுக்கு வாய்ப்பு குறையுமா? அப்ப திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் சரிசமமான கிட்டத்தட்ட நெருக்கமான இடங்கள் யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம போயிருமா? இவர் சில இடங்களை வென்று இவர் ஆதரவு கொடுக்கிறவர்கள் தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி நிலைமை வருமா? அப்படி ஒரு அவல நிலைமையெல்லாம் வந்தா எதையுமே கணிக்க முடியாத ஒரு சூழல நீங்க வந்து இந்த தேர்தலுக்கான ஒரு அனுபவத்தை தந்திருக்கீங்க. அனுபவத்தையும் தாண்டி ஒரு கலக்கம் குழப்பமும் எனக்கு ஏற்பட்டு இருக்கு. ஓகே, நிச்சயமா சார். எல்லாத்துக்கும் 4ஆம் தேதி எப்படியும் சொல்ற மாதிரி வந்து கத்திரிக்காய் காய்ச்சா கடைத்தருக்கு வந்தானே அவனு ஒரு பழமொழி உண்டு. சுல்தான்பேட்டை பெட்டியை உடைக்கிட்டு அப்ப இருக்கடா அப்படின்னு ஒரு படத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி 4ஆம் தேதி பெட்டியை உடைக்கின்ற பொழுது எல்லா முடிவுகளும் எல்லோருக்கும் நாடறியத்தான் செல்லுகிறது. அதை நிச்சயமாக நாமளும் வந்து பார்க்க போகிறோம் என்று சொல்லி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தமிழ் கேள்வி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி செந்தில். விடைபெறுவதற்கு முன்னால அந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு
ஸ்டாலின் ஆட்சிதான்றது என்னுடைய பெரும்பான்மை மனதும் விருப்பமும் சொல்கிறது. நான் முதல்வர் அவர்களுக்கு சில வேண்டுகோள்கள் பட்டியல் வச்சிருக்கிறேன். Please. அதே போல நடிகர் விஜய் இந்த அரசியல் ஏன் சரியாக செய்யவில்லை, எங்கெல்லாம் பிழைகள் செய்தார், ஏன் இந்த வாய்ப்பை இழந்தார்னு என்னுடைய பார்வையில நான் பதிவு செய்ய போறேன். சொல்லுங்க. நன்றி செந்தில். நன்றி சார். சோ 4ஆம் தேதி உங்களுடைய அந்த பதிவுக்காக காத்திருக்கேன். உங்க வரைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. பார்த்த நேருக்கு நன்றி. நாம திரு ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்களுடனான இந்த உரையாடலை பார்த்தோம். நாம மே 4ஆம் தேதி முடிவுகளுக்கு பிறகு என்னங்கிறத குறித்து மீண்டும் நம்ம உரையாடலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தி. நன்றி. Thank you.